த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி ஸ்டார்ட். இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாராருக்கும் மேட்ச்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், நம்மளுடைய பரம எதிரி பாகிஸ்தான். அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, அந்த மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் வந்து அனாலிசிஸ் பார்க்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேங்களா, அதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ட்விஸ்டாகவும் இருக்கும். முழுசாக வீடியோ பாருங்க. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக வந்து மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈவினிங் 7 மணிக்கு மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கொலம்போவில் பிரேமதாசா ஸ்டேடியமில் நடக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டேடியம் வந்து கெப்பாசிட்டி 35,000. எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் ஃபுல்லாக 35,000 பேர் உட்காந்துருவாங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் பேர் வந்து ஹாட் ஸ்டார்லேயும் வீக்லியும் உட்காந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லாம் அதுதான் நடக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு மேட்சோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம், ரெண்டாவது இந்தியாவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட பாசிட்டிவ் சொன்னால், பாகிஸ்தான் வந்து நம்ம ஆசிய கோப்பையில் நம்ம 3 வாட்டி நம்ம தோத்துருக்காங்க. அந்த வெறியில் இருக்காங்க ஒரு பக்கம். பிளஸ் வந்து நம்ம அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் போயிட்டோம்ன்றது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அது பாகிஸ்தானுடைய மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருச்சு. அதனால வந்து ஆசியா கோப்பையோட வந்து நம்ம ஜெயிச்சா கூட பாகிஸ்தான் பிரதமர் வந்து கப்பை நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாரு. அந்த கதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து அந்த கப்பை வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்தியாவுக்கு அவங்களே வண்டா கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு ரைவல்ரி போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குதுன்னா, போன வருஷம் வேர்ல்டு கப்பில் 2024 வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ பாகிஸ்தானில் ஹார்ட்ஸ் டீம் வந்து பாகிஸ்தான் அவங்க நாட்டில் இருந்தனால, யூஏஇல அரபு கண்ட்ரியில் வந்து மேட்ச் நடந்ததுனால இந்தியா வந்து ஒரே பாகிஸ்தான் விளையாடுற ஒரு மேட்ச்சுக்கு மட்டும் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல விளையாண்டாங்க. அதனால வந்து அவங்க வந்து அவங்க பிச்சு சாதகமாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாட்டி அந்த சாதகம் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து கொலம்போவில் நடக்குது. பாகிஸ்தான் விளையாடுற எல்லா மேட்சுமே கொலம்போவில் தான் விளையாடுறாங்க. அவங்களுக்கு அந்த மேட்சோட பிச் தெரிஞ்சிருக்கு, வெதர் தெரிஞ்சிருக்கு, எப்படி பவுலிங் போடணும், எப்படி பேட்டிங் ஆடணும், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பின் பால் யூஸ் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட டீம் வந்து இப்போ கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சைம் ஒய்ப் வந்து ஹிட்டர், நல்ல பவர்ஃபுல் ஹிட்டர். ஃபர்கான் நல்ல ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. T20 வந்து நம்ம ரோஹித் சர்மா மாதிரி பவர் ஹிட்டர். நல்லா பால் மாட்டுச்சுன்னா 6-4 அடிக்கிறாரு. மினிமம் ஆவரேஜா ஒரு 30-40 ரன் ஆவரேஜ் அடிச்சு போயிறாரு எல்லா மேட்சும். போன மேட்ச் கூட 50 அடிச்சிருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. மறக்காதீங்க மக்களே, பாபர் அசாம் வந்து டீம்ல ஜாயின் பண்ணிருக்காரு. பிளஸ் வந்து அவரும் வந்து போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 20 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்த 10 பால் 25 ரன் 30 ரன் அடிச்சுட்டு அவர் ஒரு 50 போட்டாரு. ஃபர்ஸ்ட் 50 போட்டாரு. சரிங்களா, ஸோ அவங்க டீம்ல அது ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டீம் வந்து ஒரு 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் இருக்காங்க. ஓகே, பிளஸ் வந்து அவங்களோட மிகப்பெரிய பலம் வந்து பாகிஸ்தானுக்கு எப்பயுமே வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கா இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய பலம் வந்து ஸ்பின் பவுலிங்கா மாறிடுச்சு. ஏன்னா 4 ஸ்பின் பவுலர் டாக்டிக் வந்து இந்த வேர்ல்டு கப்ல அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, உஸ்மான் தாரிக்னு ஒரு பவுலர் சேர்த்திருக்காங்க. அதனால 7 அடி இருக்கான். அவன் பாலை வந்து நிப்பாட்டி சைடில் போடுறான். அந்த இது வந்து நீங்க ட்ரெண்டிங்ல பார்த்துருப்பீங்க. எல்லாருமே இப்போ அதுக்கு அதை போட்டு தான் பழகிட்டு இருக்காங்க. நிப்பாட்டி போறதுனால பால் அடிச்சாலும் போக மாட்டேன்னு சொல்லி இந்தியா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றாங்க. அவ்வளோலாம் ஒன்று அவனுக்கு ஒருத்தர் இல்லை பிரதர். நான் என்ன சொல்றேன்னா, பாலை பார்த்து வாட்ச் த பால், ஹிட் த பால் அப்படின்னு சொல்லி அடிச்சாலே முடிஞ்சு போச்சு. பாலை பார்த்து நீ வாடு சுத்து, என்ன அக்ராஸ் ஆடாத, ஸ்ட்ரெயிட்ல அடி அவன் பாலை, இல்ல லாங் ஆன்ல அடி, லாங் ஆஃப்ல அடி, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம டாக்டிக்கா வச்சுக்கணும். ரொம்ப அவனை வந்து நம்ம இதை பார்த்தோம்னா நம்மளோட பலத்தை நம்மளே இழந்துருவோம். சரிங்களா, ஸோ இந்த வாட்டி ஃபார்ம்ல இருக்காங்க, பலமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து சேம் பிளேவிங்ல வந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா, இது அவங்களோட பாசிட்டிவ். நம்மளுடைய பாசிட்டிவ் பார்த்தோம்னா, அபிஷேக் சர்மா இஸ் பேக். நம்ம அபிஷேக் சர்மா திரும்பிட்டு உள்ள வராரு. அவர் டீம்ல இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் அவரோட இடத்த விட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இது அவங்க பாசிட்டிவ். நம்ம டீம் வந்து பேட்டிங் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்ல இருக்காங்க. பும்ரா டீம் 11 வந்தாரு. நம்ம டீம்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம டீம் வந்து எந்த டீம் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு நம்ம லாஸ்ட் 1.5 இயர்ஸ் வெல் செட்டில் டீமா இருக்காங்க. சூரியகுமார் அதை வந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகினாங்க. வந்து டீம் வந்து 11 காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஓகேங்களா, போன மேட்ச் வின் பண்ண எந்த 11 விளையாடுவாங்களோ அதே 11 தான் விளையாடணும்னு சூரியகுமார் திங்க் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, பட் இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன், நீங்களே முழுசா பார்க்கும்போது சொல்றேன். ஓகேங்களா, ஸோ நம்மள வந்து ஓப்பனிங் வந்து அவங்க 2 பேரும் இசான் கிஷன் பிளஸ் அபிஷேக் சர்மா ஹிட்டர் மாட்டுச்சுன்னா செத்தான் பாகிஸ்தான். அதுதான் பிளான். அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா, மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா இருக்கு. செகண்ட் விராட் கோலி என்ற பேர் வாங்கியிருக்காப்ல பாகிஸ்தானுக்கு. அவர் தான் அடுத்த ஃபாதர் மாதிரி. விராட் கோலிக்கு அடுத்த ஃபாதர் யாரு? திலக் வர்மா தான் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பவுலிங்ல வந்து இந்த சக்கர மிஸ்ட்ரி பவுலர், மேஜிஷியன், மாயாஜால பவுலர் நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. எவன் வந்தாலும் வாடா போட்டு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு இருக்காப்ல. ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த அளவுக்குலாம் பாகிஸ்தானுக்கு அவ்வளோ ஒருத்தர் நம்ம கொடுக்க தேவையில்லை. சரிங்களா, ஸோ இதுதான் மெயினாக நடக்குது மேட்ச். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ச் வந்து மழை வரைக்கும் எதிர்பார்க்கறான்னு சொல்றாங்க. ஸோ மேபி மழை வந்தாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவங்க இருக்கு. அதனால வந்து ஈஸியா வந்து நம்ம மழை வந்தாலும் நம்ம திருப்பி வந்து மேட்ச் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அவங்க மேனேஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ
மேனேஜ்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா 11ல் ஓகேங்களா அபிஷேக் உள்ள வந்துட்டாரா, ப்ளஸ் வந்து பும்ரா உள்ள வந்துட்டாரா, இப்போ 11 செட் ஆயிடுச்சு. ஆனால் பாகிஸ்தான் கூட பெஸ்ட் பவுலர் யாருன்னா நம்ம குல்தீப் யாதவ். அவருக்கு டீம்ல இடம் இல்லை. இன்னைக்கு அவர் டீம்ல இடம் இருக்குமா இருக்காதா, அதுதான் நம்ம ட்விஸ்டேவும். ஏன்னா அவர் நல்ல பவுலரு, அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பவுலிங் மட்டும் நல்லா போடுற, பேட்டிங் அவ்வளோ பண்ணி பண்ண முடியல, ஃபீல்டிங் எல்லாம் பண்ண தெரியலனால அவருக்கு இடம் இல்லாமல் போகுது. இன்னைக்கு அவருக்கு இடம் இருக்குமா இருக்காதா, அவர் டீம்ல இடம் இருந்தாருன்னா யார் வெளியே போவா, ரிங்கு சிங் வெளியே போவாரா, அப்ப ரிங்கு சிங் வெளியே போனார்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாகணும். அப்ப வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாருன்னா ஹர்ஷதீப் சிங்குக்கு இடம் கிடையாது. ஹர்ஷதீப் சிங்க்கு இடம் கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட திங்கிங்கா இருக்கும். இதுல என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன, சேம் லெவலில் விடுவாங்க ஃப்ரெண்ட், எந்த டவுட்டும் இல்லை. நானும் அதான் சொல்றேன், என்னோட அனாலிசிஸ் அதான் சொல்றேன், சேம் லெவல் விடுவாங்க, எந்த சான்ஸ் இருக்காது. குல்தீப் யாதவ் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், ஓப்பனிங் பவுலர், அவர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும். ஹார்திக் பாண்டியா ஓப்பனிங் போடுவாரு, பும்ரா மிடில் ஓவர் பார்த்துப்பாரு. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஓவர் வந்து நம்ம மிஸ்டி பவுலர்ஸ் வரது, இதான் நம்ம பிளான். பேட்டிங்லாம் நம்ம டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்படிதான் விளையாட போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட அனாலிசிஸ் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, உங்களோட அனாலிசிஸ் என்ன, பாகிஸ்தானை எப்படி நம்ம டாக்கிக் பண்ண போறோம், இந்தியாவோட பிளான் என்னவா இருக்கும், அதை வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட கமெண்ட்டுக்கு வந்து நீங்க ரிப்ளை கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டினியூஸா நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறேன். மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.